அன்பு நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில ஒரு ரகசிய எதிரி இருக்கிறான். அவனை பற்றியும் அவனை ஜெயிக்கின்ற ரகசியத்தை பற்றியும் இந்த வீடியோல பார்ப்போம். அவன் யார் என்று தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வமாக இருக்கின்றதா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரகசிய எதிரி என்ன செய்வான் தெரியுமா? நமக்கே தெரியாமல் நம்ம கனவுகளையும் நம்ம எதிர்காலத்தையும் விடிக்கொண்டே இருப்பான். நம்ம இப்பயாவது விவேகமா செயல்படுவோம். அவன் யார் என்று இப்போது உங்களுக்கு சொல்றேன். அவன் பெயர்தான் சோம்பல். என்னங்க, நீங்களும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி சொல்லுங்க. அவர் பெயர் சோம்பல். நீங்க நினைக்கிறீங்களா சோம்பல் லேசினஸ் அப்படின்னா வெறும் படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான் என்று? இல்ல, இது அதை விட ஆழமானது. இது என்ன செய்யும் தெரியுங்களா? இதுவா நம்ம மனசுல நுழையும், இல்ல நமக்கு ஆறுதல் அளிக்கும். சரி, இன்னும் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு, இந்த வேலைய நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். நடக்கலைன்னா சந்தோஷப்படுங்க. நடந்திருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நம்ம படிக்கிற பிள்ளைங்க, வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஹோம்ஒர்க் அப்படின்னாவே அவங்களுக்கு ஒரு பெரிய இமயமலையை ஏறுற மாதிரி ஒரு பாரமாக இருக்குது. உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா என்ன செய்வாங்க தெரியுமா? வீட்டுக்கு உள்ள போய் தண்ணி குடிக்கிற மாதிரி தண்ணி குடிப்பாங்க. வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புக்கு ஸ்கூல்லையே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னுவாங்க. பென்சில் இல்லை, பென் இல்லை, எரேசர் இல்லை, நோட்டு இல்லை அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பென்சிலை ஷார்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது பிறகு பண்ணிக்கிறேன் அப்படின்னுவாங்க. பென்சிலை ஷார்ப் பண்ணும்போது நேரத்திலேயே தூங்கிடுவாங்க. ப்ரஷ் பண்ணுற நேரத்தில் குளிக்கணும் அப்படின்ற கவலை. குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு போகணுமே அப்படின்ற கவலை. ஸ்கூல் பேக்கை மாட்டின பிறகு நடக்கணுமே, சைக்கிளை மிதிக்கணுமே அப்படின்ற கவலை. ஸ்கூலுக்கு என்ட்ரான பிறகு ஹோம்ஒர்க் செய்யலையே அப்படின்ற கவலை. இந்த கவலையெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? காலையில எந்திரிக்கும் போதே இன்னும் 2 நிமிஷம் மம்மி, 2 நிமிஷம் டாடி, இன்னும் 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன் டாடி, 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன் மம்மி அப்படின்ற வாய்ஸ் நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து கேட்டுட்டே இருக்கா. நம்ம இளைஞர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? இதையும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டும் இருப்பீங்க. எக்ஸாமுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு, இன்னும் 6 மாசம் இருக்கு, அதுக்குள்ள நான் நல்லா படிச்சு நல்ல மார்க், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவேன் மம்மி டாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும்